Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவேரி நீரின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன். அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா, அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அந்தியூர் பவானி காவேரி கூட்டு குடிநீர். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரே, அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். அருண்மொழி தேவன் இல்ல, தயவு செய்து உட்காருங்க. என்ன இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அது பரிசீலனை செய்து தருவேன்னு அர்த்தம். மாண்புமிகு பொருளாதார தலைவர்களுக்கு நன்றி. அவை முன்னவர் இல்ல உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. நல்லது நடக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். அனுமதி இல்ல, உட்காருங்க. விநாயகன் 284 மாண்புமிகு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க. இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி, விடுங்க. இல்ல நீங்க பேசதான் மோசமானது. நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க ஜீரோ ஓவர்ல இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல, உங்க கேள்வியிலையும் தவறு இல்ல. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில் கலை சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வேல்முருகன், காவிரி உபரி நீர் அந்தியூர் பவானி தொகுதிக்கு செல்லவில்லை, அந்த தொகுதி மக்களுக்கு காவிரி உபரி நீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அந்த தொகுதி மக்களுக்கான கோரிக்கையை அவர்கள் கேட்பார்கள், அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் கேட்பார்கள் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி நீரின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன். அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா, அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அந்தியூர் பவானி காவேரி கூட்டு குடிநீர். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரே, அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். அருண்மொழி தேவன் இல்ல, தயவு செய்து உட்காருங்க. என்ன இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அது பரிசீலனை செய்து தருவேன்னு அர்த்தம். மாண்புமிகு பொருளாதார தலைவர்களுக்கு நன்றி. அவை முன்னவர் இல்ல உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. நல்லது நடக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். அனுமதி இல்ல, உட்காருங்க. விநாயகன் 284 மாண்புமிகு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க. இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி, விடுங்க.
இல்ல நீங்க பேசதான் மோசமானது. நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க ஜீரோ ஓவர்ல இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல, உங்க கேள்வியிலையும் தவறு இல்ல. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை, மதுரை, கோவை மற்றும் திருவையாறு ஆகிய 4 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணா நான் முதல்ல சொன்னேன். அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க, உட்காருங்க சொல்றேன். இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி. நானே மூத்த அமைச்சர், உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது, அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி சொல்றேன்னு சொன்னதுனால அனுமதிச்சேன், அவ்வளவுதான். அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும். தயவு செய்து இதோட விடுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை, மதுரை, கோவை மற்றும் திருவையாறு ஆகிய 4 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் இசையில் முனைவர் பட்டம் ஆய்வு படிப்புகள், குரலிசை மற்றும் வீணை ஆகியவற்றின் 2 ஆண்டு முதுகலை படிப்புகள் மற்றும் குரலிசை, வீணை, வயலின், பரதநாட்டியம், நாதசுவரம் மற்றும் தவில் ஆகிய பிரிவில் 3 ஆண்டு பட்டப்படிப்புகள், நட்டுவாங்கம் மற்றும் இசை ஆசிரியர் பயிற்சியில் ஓராண்டு பட்டய படிப்புகள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இக்கல்லூரியில் ஏறத்தாழ 236 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். எனவே திருவாரூரிலே இசை கல்லூரி துவங்குவது என்பது இப்பொழுது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.